Welcome to Cecil Dalston YouTube channel. Like, share, comment and subscribe to this channel. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் tax planning for individuals for the assessment year 2021-2022 when the taxable income is between rupees 5,01,000 and 5,50,000 அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் டேக்ஸ் ரேட்ஸ் எப்படி ரெண்டு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 21-22க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் 1 ஓல்டு ஸ்கீம், ஆப்ஷன் 2 நியூ ஸ்கீமு. எவ்ரி 2,50,000க்கு அந்த டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆப்ஷன் 2 அவைல் பண்ணோம்னா 80 CCD சப்செக்ஷன் 2, 80 JJA, 87A தவிர வேறு எந்த டிடக்ஷனும் அலோடு கிடையாது. HRA, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் லோன் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதுவுமே நம்ம கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆப்ஷன் 1க்கு தான். ஸோ முதல்ல கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது ஆப்ஷன் 1ல் எப்படி கம்ப்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அக்ரிகேட் ஆஃப் 5 ஹெட்ஸ் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், அதில் HRA டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 கிளைம் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் அதுவும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்து நம்ம கேபிட்டலுக்கு பாரோ பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தோம்னா 2 lakhs rupees முடிய நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். சில கேசஸில் அதை விட அதிகமாகவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ், அதர் சோர்சஸ், இந்த 5 ஹெட்டையும் டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் கிடைக்கும். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80s, நேம்லி 80Cலேருந்து 80U முடிய டிடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டேக்ஸபிள் இன்கம் கிடைக்கும். டேக்ஸபிள் இன்கமில் நம்ம டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணுவோம். சர்சார்ஜ் 50 lakhsக்கு மேலே டேக்ஸபிள் இன்கம் இருந்தால், அதுக்கப்புறமா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஒரு 4%. ஃபைனலாக நம்மளுக்கு வாட் இஸ் த டேக்ஸ் டு பி பெய்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். இது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது டேக்ஸபிள் இன்கம் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். சிச்சுவேஷன் 1, ஒருத்தருக்கு சேலரி வருது 5,50,000, வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் ஒரு 50,000 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ அவருக்கு 5 lakhs rupees இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், வேறு எந்த டிடக்ஷன் செக்ஷன் 80s கிடையாது. அதனால் டேக்ஸபிள் இன்கமும் அதே தான், 5 lakhs rupees. சிச்சுவேஷன் 2 பாருங்கள். சேலரி இன்கம் 6,22,000, HRA ஒரு 72,000 கிளைம் பண்ணுறாரு. ஸோ அவருடைய சேலரி 5,50,000 ஆகுது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000. அப்போ இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs, வேறு எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது 80sல. ஸோ அதே தான் அவருக்கு டேக்ஸபிள் இன்கமும் கூட. சிச்சுவேஷன் 3ல பாருங்கள். சேலரி 7,50,000, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 சப்ராக்ட் பண்ணிடும். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் அவருக்கு 7 lakhs. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் பே பண்ணுறாரு. ஸோ அது ஒரு 2 lakhs நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ அவருடைய கிராஸ் டோட்டல் இன்கம் 5 lakhs ஆகுது. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80s எதுவுமே இல்லை. தேர்ஃபோர் டேக்ஸபிள் இன்கம் 5 lakhs rupees தான். சிச்சுவேஷன் 4, சேலரி பார்த்தீங்கன்னா 7 lakhs, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 சப்ராக்ட் பண்ணிடுறோம். 6,50,000 இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80s ஒரு 1,50,000 சப்ராக்ட் பண்ணுறாரு. அப்போது பேலன்ஸ் டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs rupees ஆகுது. அடுத்த கேட்டகரி சிச்சுவேஷன் 5, சேலரி 10 lakhs, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 சப்ராக்ட் பண்ணிடுறோம். இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் 9,50,000. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஒரு 2 lakhs சப்ராக்ட் பண்ணுறோம். 7,50,000, தட் இஸ் த கிராஸ் டோட்டல் இன்கம். அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் 80Cல 1,50,000, 80 CCD 1B என்பிஎஸ் எக்ஸ்ட்ரா டிடக்ஷன் ஒரு 50,000, 80Dல ஒரு 25,000, மெடிக்ளைம் 80Gல ஒரு 25,000, டோட்டலாக 2,50,000 சப்ராக்ட் பண்ணோன்னா அவருடைய டேக்ஸபிள் இன்கம் 5 lakhs rupees. தேர்ஃபோர் நம்மளுடைய சேலரி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் இன்கம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஃபைனலாக அந்த டேக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிறது எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபைனலாக அந்த டேக்ஸபிள் இன்கம் 5 lakhs வருது. ஸோ இனிஷியலாக நம்மளுடைய சேலரி 5 lakhs இருக்கலாம், 6 lakhs இருக்கலாம், 10 lakhs இருக்கலாம், ஆர் 12 lakhs கூட இருக்கலாம். டிடக்ஷன்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த டேக்ஸபிள் இன்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். அது 5 lakhsலேருந்து 5,50,000 முடிய உள்ளதை தான் இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு செக்ஷன் இருக்குது 87A. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா if the total income does not exceed rupees 5 lakhs,
ரிபேட் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ ரிபேட் அப்படின்னா, தி அமௌண்ட் ஆஃப் ரிபேட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேயபிள் ஆர் 12,500 விச் எவர் இஸ் லெஸ். அதனால என்ன ஆகுதுன்னா 2,50,000க்கு மேலே டேக்ஸபிள் இன்கம் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த 5 lakhsக்குள்ளே இருக்கும்போது அந்த ரிபேட் கிடைக்கிறதுனால டேக்ஸ் வந்து நில்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். இப்போ டேக்ஸபிள் இன்கம் 5 lakh இருக்கும்போது டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நில் கிடையாது. 5,10,000 ஒரு 10 rupees இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா 13,000 rupees-ஆ மாறுது. இதே 5,01,000னா 13,210. ஸோ ஃபைனலாக 5,50,000 வரும்போது பாருங்க 23,400 வருது. இதில் நம்ம என்ன ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா 5 lakhs இருக்கும்போது நில், ஒரு 10 ரூபாய் 10 rupees இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒன் ஹேஸ் டு பே 13,000 rupees ஆஸ் இன்கம் டேக்ஸ். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒருத்தருடைய டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs rupees அப்படியாக இருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 12,500 இன்கம் டேக்ஸ் வருது. ஆனால் 87A பிரகாரம் அவருக்கு வந்து ரிபேட் வந்து 12,500 கிடைச்சிருது. ஆகையினால அவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து 0. இப்போ அதுவே அவருடைய டேக்ஸபிள் இன்கம் 5,10,000 ஆகுது. 5,10,000 ஆகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் வந்து 12,502. இப்போ அந்த ரிபேட் 87A அந்த 12,500 கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவருடைய இன்கம் வந்து 5 lakhs எக்ஸீட் ஆகுது டேக்ஸபிள் இன்கம். அதனால் அதே இன்கம் டேக்ஸ் இருக்கும். செஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4% வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 500 rupees வருது. அண்ட் தேர்ஃபோர் டோட்டல் இன்கம் டேக்ஸ் டு பி பெய்ட் இஸ் ₹13,000. ஸோ ஜஸ்ட் 10 rupees இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து 13,000 rupees வந்து அவர் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. இதே வந்து 5,10,000 வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5,10,000 வரும்போது ஐடி 14,500 அந்த 87A கிடைக்காது. 5 lakhs எக்ஸீட் ஆகிறதுனால செஸ்ஸையும் சேர்த்து 15,080 வருது. ஓகே, லைக் திஸ் இஸ் கோஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 5,20,000 போட்டு பார்க்கலாம். 5,20,000 போட்டோம் அப்படின்னா டேக்ஸ் டு பி பெய்டு வந்து 17,160. அடுத்தது 5,50,000 போட்டு பார்ப்போம். பார்த்தோம் சொன்னாக்க த டேக்ஸ் டு பி பெய்டு இஸ் 23,400. ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது வழி இருக்கா அதன் மூலம் நான் வந்து இந்த டேக்ஸ் பே பண்ணுறதை வந்து குறைக்கிறதுக்கு. ஜஸ்ட் எனக்கு 10 rupees இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு வந்து டேக்ஸ் அமௌண்ட் வந்து 13,000 rupees வருதே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் எஸ், தேர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. அதுதான் இப்போ நம்ம ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிள் பாருங்கள், டேக்ஸபிள் இன்கம் 5 lakhs rupees இருக்கும்போது டேக்ஸ் வந்து நில் கிடையவே கிடையாது. அதே 5,10,000 போகும்போது டேக்ஸ் வந்து 13,000 rupees வருது. நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா டேக்ஸை குறைக்கிறதுக்குன்னா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது கான்ட்ரிபியூஷன் 50 rupees மினிமம் பண்ணால் கூட போதும், ஆர் 250 ஆஸ் த கேஸ் மேபி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து நில் வந்துடும். அண்ட் தேர்ஃபோர் சேவிங்ஸ் இன் டேக்ஸ் வந்து 13,000 rupees அந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அப்போ நம்மளுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோங்கிறது 50 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோன்னா 12,950 சேவிங்ஸு. அதுவே வந்து 250 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 12,750 வந்து நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் கேஷ் ஃப்ளோ. ஓகே, நம்ம வந்து அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த ஒரு இது வருது. இதே 5,10,000 கேட்டகரி பாருங்கள், 15,080 டேக்ஸு. அப்போ நம்ம 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணோம்னா டேக்ஸ் ரிவைஸ் டேக்ஸ் வந்து நில். ஏன்னா உங்களோட இன்கம் வந்து 5 lakh ஆயிரும். அண்ட் தேர்ஃபோர் யுவர் டேக்ஸ் வில் பி நில். அப்போ இதில் சேவிங்ஸ் இன் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15,080 நம்ம பே பண்ண வேண்டியதில்லை, அது நம்மளுக்கு சேவிங்ஸ். அதை தவிர நம்மளுக்கு வந்து கேஷ் சேவிங்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இன் கேஷ் அவுட்ஃப்ளோவில் 5,080. ஓகே, ஸோ 5,080 சேவிங்ஸ் இன் கேஷ் அவுட்ஃப்ளோ. அதை தவிர 10,000 நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணோன்னா இந்த 10,000 வராது. அதுவே 5,15,000 இருக்கும்போது டேக்ஸ் வந்து 16,120 வருது. அப்போ நம்ம 15,000 வந்து சேவ் பண்ணணும். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணோன்னா சேவிங்ஸ் இன் டேக்ஸ் வந்து 16,120 அண்ட் தேர்ஃபோர் 1,120 வந்து சேவிங்ஸ் இன் கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கும். அதுவே 5,16,420 இருந்தால் 16,420 டேக்ஸு 16,420 நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ த டேக்ஸ் வில் பிகம் நில். அப்போ சேவிங்ஸ் இன் டேக்ஸ் 16,420, கேஷ் அவுட்ஃப்ளோவில் சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது, 0. இதுக்கு மேலே போக போக என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த சென்ஸ்
16,516,430 வரும்போது 16,420 டேக்ஸு. ஆனால் 16,430 இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நில் ஆகும். அப்போ டேக்ஸில் சேவிங்ஸ் வந்து 16,420 இருக்குது ஆஸ் இட் இஸ். வேற ஒரு 10 rupees வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் ஃப்ளோ வந்து நம்மளை விட்டு அதிகமாக இந்த 10 rupees வந்து போகுது. அதே 520 வரும்போது டேக்ஸ் வந்து 17,160. 20,000 நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா டேக்ஸ் நில். இங்கே 17,160 வந்து சேவிங்ஸ் இன் டேக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு 2,840 எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. 550 வரும்போது 23,400 டேக்ஸு. நம்ம 50,000 rupees இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரிவைஸ் டேக்ஸ் வந்து நில். சேவிங்ஸ் இன் டேக்ஸ் வந்து 23,400. வேற கேஷ் அவுட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 26,000 எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மற்ற ஒர்க்கிங்ஸும் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். நான் அதை வந்து அந்த டேக்ஸ் எப்படி வருங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ வந்து காண்பிக்கிறேன். இப்போ நம்மளுடைய டேக்ஸபிள் இன்கம் வந்து 5 lakhs rupees அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டேக்ஸ் வந்து 12,500 வருது. பட் 87A ரிபேட் 12,500 கிடைக்கிறதுனால நம்மளுக்கு டேக்ஸ் வந்து 0. இப்போ ஒரு 10 rupees நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ 5 lakh 10 அப்படின்னு சொல்லி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் டேக்ஸ் 12,502 ரிபேட் வந்து கிடைக்கல. ஏன்னா 5 lakhs எக்ஸீட் ஆகிறதுனால 87A பிரகாரம் செஸ்ஸையும் சேர்த்து நம்மளுடைய டேக்ஸ் வந்து 13,000 rupees. ஸோ ஜஸ்ட் 10 rupees இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,000 rupees வந்து டேக்ஸ் வருது. இந்த இதை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிபிலிட்டி இருந்தால் 80Cலேயோ இல்லாட்டி 80Gலேயோ அடிஷ்னல் அமௌண்ட் ஜஸ்ட் ஒரு 50 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி சேவிங்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ரிவைஸ்டு டேக்ஸபிள் இன்கம் பிகம்ஸ் 499,960. அப்போ அதுக்குரிய டேக்ஸ் வந்து 12,498. 87A ரிபேட் வந்து 12,498 அப்படியே கிடச்சிரும். ஏன்னா 12,500 முடியே அலௌட் அது. ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து 0 ஆயிடுது. ஸோ ஜஸ்ட் 50 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு 13,000 டேக்ஸ் வந்து மிச்சமாகுது. அண்ட் தேர்ஃபோர் நம்மளுடைய கேஷ் அவுட் ஃப்ளோவில் 12,950 போகாது, அப்படியே சேவிங்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். செகண்ட் சிச்சுவேஷன் எடுத்துக்குவோம். நம்மளுடைய டேக்ஸபிள் இன்கம் வந்து 5,10,000 இருக்கிறதா எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் வந்து 15,080. இப்போது நம்ம வந்து ஒரு 10,000 நம்மளால் அடிஷ்னல் அமௌண்ட் 80Cலேயோ 80Gலேயோ கொண்டு போகிறோம். 10,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுங்க, கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகுதுன்னு சொல்லிதுன்னா டேக்ஸ் வந்து 0 ஆயிடுது. அப்போது 10,000 rupees நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலம் 15,080 வந்து டேக்ஸ் வந்து மிச்சமாகுது. அண்ட் தேர்ஃபோர் நம்மளுக்கு 5,080 கேஷ் அவுட் ஃப்ளோ மிச்சமாகுது. அதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 rupees நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுவும் வந்து பாசிபிளாக இருக்குது. இன்னொரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து 516,420 இதுதான் நம்மளுடைய டேக்ஸபிள் இன்கம். இதுக்கு வந்து பாருங்கள் என்ன டேக்ஸ்ன்னு பாருங்கள். 16,420 வந்து டேக்ஸ் வந்து வருது. இப்போது நம்ம இந்த டேக்ஸபிள் இன்கம் நம்ம வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னல் அமௌண்ட் இன் 80C 16,420 கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். டேக்ஸபிள் இன்கம் 5 lakh ஆயிடுது. தேர்ஃபோர் டேக்ஸ் வந்து 0. அப்போ 16,420 இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 16,420 டேக்ஸ் வந்து சேவிங்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ஃபோர் கேஷ் அவுட் ஃப்ளோ எதுவுமே கிடையாது. டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து 80Cயில் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிள் இருந்துச்சுன்னா இல்லாட்டி 80Dயில் பாசிபிள் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக்ஸ் வந்து குறைச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா another thing, let us take 5,20,000 எடுத்துக்கலாம். 5,20,000 எடுத்தோம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு டேக்ஸ் வந்து 17,160. இப்போ இந்த 17,160 டேக்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 20,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய இன்கம் வந்து 5 lakhs வரும். எக்ஸீட் ஆகிறதுனால 12,500 ரிபேட் கிடைக்கும். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து 17,160 டேக்ஸில், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ பண்ணால் 20,000 பண்ணணும். அப்போ அவுட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து 2,840 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து போகும். ஓகே, அடுத்தது ஒரு 5,50,000 அந்த கேஸ் பார்க்கலாம். 5,50,000 நம்ம வந்து டேக்ஸபிள் இன்கமாக இருந்தால் டேக்ஸ் வந்து 23,400. இப்போ இதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் இங்கே 50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 50,000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டேக்ஸ் வந்து 0 ஆயிரும். அப்போது டேக்ஸ் 23,400 வந்து சேவ் ஆகுது. பட் 50,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ 26,600 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கேஷ் பே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். ஸோ யார் வந்து குறிப்பாக அந்த பார்டரில் இருக்கிறோமோ 5 lakh விட்டு இருக்கும்போது 80Cலேயோ இல்லாட்டி 80Gலேயோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேக்ஸ் வந்து மினிமைஸ் பண்ண முடியும்.
திருப்பி நம்ம அந்த டேபிள் வந்து ஒன்ஸ் அகைன் அதை வந்து பார்ப்போம். ஸோ இந்த டேபிள் பாருங்க இதுதான். ஸோ 5 lakhs நில்லு ஒன்றுமே கிடையாது. 5 lakh 10 வரும்போது 13,000 டேக்ஸு. 50 rupees நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 13,000 சேவிங்ஸ் வரும். அப்போ 12,950 கேஷ் அவுட்ஃப்ளோவில் சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதே மாதிரி 5 lakh 10,000 வரும்போது 15,080 வந்து டேக்ஸு. 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு 15,080 வந்து சேவ் ஆகுது டேக்ஸில். அப்போ நம்ம வந்து வெறும் 5,080 வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட்ஃப்ளோவில் கூட 5,080 நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. லாஸ்ட் கேட்டகரி 550 பார்க்கும்போது 23,400 டேக்ஸு. 50,000 கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா டேக்ஸ் நில். அப்போ 23,400ம் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ், டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ்ட்ரா கேஷ் எவ்வளோ போகுது அப்படின்னா 26,600 போகுது. அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதில் வந்து பண்ணலாம், ஸோ தட் நம்ம வந்து டேக்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். போன வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம் 80Cலேருந்து 80U முடிய நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னா 80C, ஓகே, புட் டுகெதர் CC, CCC, CCD, சப்செக்ஷன் 1, CCD 1B, 80D, 80G இந்த 3 கேட்டகரி தான் நான் வந்து பார்க்க போகிறேன். மீதி எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அசம்ஷனில் 80Uவாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க 80Eஆக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளைம் பண்ணியிருக்கிற அடிப்படையில் நான் இந்த 3 கேட்டகரி மட்டும் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 80C, 80CCC, 80CCD சப்செக்ஷன் 1 இந்த 3 புட் டுகெதர் நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 1,50,000 முடிய தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், டியூஷன் ஃபீ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 1,50,000 முழுமையாக நீங்கள் கிளைம் பண்ணல, அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னால் we can make use of this 80C வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம், அதில் 1.5 lakhs நம்ம கிளைம் பண்ணிட்டோம், ஓகே, பட் என்பிஎஸ் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சுருக்கோம், அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்னொரு 50,000 வந்து 80CCD 1B பிரகாரம் என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் பண்ணலாம். அதை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, 80C அந்த 3 கேட்டகரி அல்லது 80CCD 1B நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்து போகலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து இதாயிருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட்டு நாம் வந்து என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 80D மெடிக்ளைம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் த ஃபேமிலினா 25,000. அதில் யாராவது ஒருத்தர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 கிளைம் பண்ணலாம். பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறதுல வந்து 25,000, சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000. அப்போ 25,000லேருந்து 1 lakh முடியே கிளைம் பண்ணுறதுக்கு இதுலேயும் வாய்ப்பு இருக்குது 80D. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து மெடிக்ளைம் போட்ட மாதிரியும் இருக்கும், ஓகே, அட் த சேம் டைம் நம்மளுக்கு டேக்ஸ் அட்வான்டேஜும் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். இல்லை 80Dயும் முடிச்சிட்டோம் அப்படின்னா then we can go for 80G, donation to certain funds and charitable institution. அதில் 4 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 100% டிடக்ஷன், செகண்ட் கேட்டகரி 50% டிடக்ஷன் வித்வுட் எனி குவாலிஃபைங் லிமிட், ஃபர்ஸ்ட் 2. தேர்டு வந்து 100% வித் குவாலிஃபைங் லிமிட், ஃபோர்த் வந்து 50% வித் குவாலிஃபையிங் லிமிட். இதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள், டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Cயில் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது டிடக்ஷன். ஓகே, ஸோ அதில் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். மினிமம் 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். 1 இயருக்கு 500 கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். 15 இயர்ஸ்க்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அரௌண்ட் 7.1% இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க 5 lakh 10 உங்களோட இன்கம், அதனால 13,000 டேக்ஸ் பே பண்ணுறாங்க. 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா we can save. ஓகே, பட் இது வந்து 15 இயர்ஸ்க்கு பண்ணணும். சில கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்போ வித்ட்ரா பண்ணலாம், ப்ரீ மெச்சூர் க்ளோஸ், அதெல்லாம் நம்ம லிட்டில் லேட்டர் we shall see. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட்டட் இன் சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட், கேர்ள் சைல்டுக்காக பண்ணுறது 250 rupees கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். இதுவும் 15 இயர்ஸ். ஓகே, ஃபார் அ கேர்ள் பிலோ தி ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து தொடங்கலாம். 15 இயர்ஸ்க்கு இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுலேயும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் இதெல்லாம் இருக்குது, ஹையர் எஜுகேஷனுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணலான் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா ரொம்ப சிம்பிள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இன் என்எஸ்சி 8th issue. ஆனால் இங்கே மினிமம் அமௌண்ட் வந்து 1,000 rupees. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.8%. ஆஃப்டர் 5 years 1389.49 நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். 1000 ரூபாய் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணனா டேக்ஸ் 13,000 ரூபா நம்ம வந்து கட்ட வேண்டியதில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கவங்க ஒரு 5 years கழிச்சு நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டும் திருப்பி கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இதில் போய் நம்ம வந்து அந்த ஸ்கீம்ஸை வந்து டீட்டெயில்டாக கூட நாம் வந்து பார்க்கலாம். இப்போ அதை நம்ம வந்து பார்ப்போம். இதுதான் அந்த வெப்சைட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் நம்ம சொல்லிட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில்
இதில் நீங்கள் வந்து போய் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிளிக் பண்ணுறேன். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓப்பன் பண்ணோன்னா. இந்த பாருங்கள், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பவுண்டட் ஆனுவலி, மினிமம் வந்து 500 rupees, மேக்ஸிமம் 1.5 lakhs முடிய பண்ணலாம். ஹூ கேன் ஓப்பன், டெபாசிட் வந்து எப்படி பண்ணலாம், ஓகே, அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், லோன் அமௌண்ட், வி கேன் ஆல்சோ கெட் லோன், வித்ட்ராயல் எப்போ வந்து பண்ணலாம், ஓகே, மெச்சூரிட்டிங்கிறது ஆஃப்டர் 15 years தான், ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து இருக்குது. ஓகே, ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் ஆர் ஹியர். யூ கேன் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர் ஆர் டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் வந்து பாசிபிள். ஓகே, அதே மாதிரி மற்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட், இது வந்து கேர்ள் சைல்டுக்காக உள்ளது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க ஆல் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பின் கிவன். ஓகே, ரேட் வந்து 7.6% இன்ட்ரெஸ்ட் ரேட். யார் ஓப்பன் பண்ணலாம், கேர்ள் சைல்டு பிலோ தி ஏஜ் ஆஃப் 10 years இருந்தால். ஓகே, இது மாதிரி மினிமம் அமௌண்ட் வந்து 250, ரைட். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், க்ளோஷர், ப்ரீமெச்சர் க்ளோஷர், அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி 8th issue. என்எஸ்சி 8th issue பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1000 rupees கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. மினிமம் 1000, அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் வந்து 100ல் இருக்கலாம். நோ மேக்ஸிமம் லிமிட்டு. ஹூ கேன் ஓப்பன், ஓகே, டெபாசிட் பண்ணால் மெச்சூரிட்டி எப்போ, ஆஃப்டர் 5 years நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பாசிபிள் தான். லோன் கூட நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் கிவன் ஹியர். ஓகே, ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க இந்த ஏடிசியில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இதை பயன்படுத்திக்கிங்க. ஏடிசி வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு வந்து எதுவுமே கிளைம் பண்ண ஆல்ரெடி நம்ம வந்து அந்த 1.5 lakhs மேக்ஸிமம்லாம் கிராஸ் பண்ணிட்டோம். தென் தட் இஸ் another செக்ஷன் கால் 80G, டொனேஷன்ஸ் மேட் டு சர்டன் ஃபண்ட்ஸ் ஆர் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேட்டகரி 1 100% கிளைம் பண்ணிக்கலாம் விதவுட் எனி குவாலிஃபைங் லிமிட். கேட்டகரி 2 வந்து 50% தான் கிளைம் பண்ணலாம், பட் there is no limit. கேட்டகரி 3 100% வித் குவாலிஃபைங் லிமிட். கேட்டகரி 4 வந்து 50% வித் குவாலிஃபைங் லிமிட். குவாலிஃபைங் லிமிட்னா நம்மளுடைய அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கமில் 10% வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 87 வந்து பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 80G பொறுத்த மட்டும் டொனேஷன் இன் கைண்ட் இஸ் நாட் அலவுட் ஃபார் டிடக்ஷன். ஓகே, டொனேஷன் எக்ஸீடிங் rupees 2000 இஸ் டு பி மேட் பை எ மோட் அதர் தேன் கேஷ். 2000 முடிய தான் கேஷில் பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் அதர் தேன் கேஷ் தான் நம்ம வந்து பண்ணணும். இட் மே பி செக், அல்லாட்டி வந்து இன்டர்நெட் பேங்கிங், அந்த மாதிரி வந்து நாம் வந்து பண்ணணும். 80Gயில் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்கு இல்லையா, 100% வித்தவுட் எனி குவாலிஃபைங் லிமிட், த நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 23 முடிய இருக்குது. அதில் நான் வந்து ஹைலைட் பண்ண விரும்புகிறது சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு. இப்போது இது வந்து 100% வித்தவுட் எனி குவாலிஃபைங் லிமிட்டில் தான் வருது. த சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட், தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு பொறுத்த மட்டும் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது. திஸ் இஸ் தி வெப்சைட் அட்ரஸ். அதில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதை கூட இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். இதுதான் அந்த வெப்சைட்டு. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட். இதில் வந்து இண்டிவிஜுவல் டொனேஷன் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் டொனேஷன் என்ட்ரி ஃபார்ம் வந்துடும். இதில் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நம்மளுடைய நேம், இமெயில் ஐடி, ஓகே, பேன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டு இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரெசிப்ட் வந்து இதிலே நம்ம மெயிலுக்கு வந்து ரெசிப்ட் வந்து வந்துடும். 48 hours கழிச்சு ரெசிப்ட் வந்து வந்துடும். அதை நம்ம வச்சு நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் வந்து டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதில் 50 rupees கூட நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 100, 1000, வாட் எவர் வி வாண்ட் வி கேன் கான்ட்ரிபியூட். அண்ட் நம்ம வந்து 100% டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கேட்டகரி 4, ஏதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, இல்லாட்டி ஃபண்டு, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேரிட்டபிள் பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்து ஐடியில் வந்து பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே வந்து கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வந்து டிடக்ஷன் எலிஜிபிள்னா நம்ம அங்கே கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் அதில் வந்து 50% தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். 1000 rupees நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா 500 rupees தான் டிடக்ஷனுக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி வரும். கேட்டகரி 4 வந்து 100% வித் குவாலிஃபைங் லிமிட் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும். ஸோ இந்த ஆப்ஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி we can try to minimize the tax burden. ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் த நீட், நீங்கள் வந்து
எந்த அளவுக்கு உங்களோட இன்கம் டேக்ஸ் குறைக்கணுங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது வந்து டொனேஷன் பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். எஸ்பெஷலி இந்த பார்டரில் இருக்கிறவங்க 5 lakh ஒட்டி பார்டரில் இருக்கிறவங்க, ஸோ தட் வி கேன் ட்ரை டு மினிமைஸ் அவர் டேக்ஸ். ஓகே, அண்ட் வி கேன் மேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட். லீகலாக நம்ம இப்படி பண்ணும்போது அது டேக்ஸ் சேவிங்ஸாக நம்மளுக்கு வந்து மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக ஏதாவது டேக்ஸ் பிளானிங்கில் குறிப்பாக அந்த ஹெச்ஆர்ஏ எப்படி டிடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது ஃபர்தர் டிஸ்கஷன் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது cecildalston@gmail.com அப்படிங்கிற இமெயிலை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் செசில் டால்ஸ்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.